செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பிஜி கோர்சஸ் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை படிப்பிற்கு ஜூன் 20 அன்று விண்ணப்ப பதிவு தொடங்கியது. இதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் ஜூலை 31 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆகஸ்ட் 4 தரவரிசை பட்டியல் கல்லூரிகளுக்கு அனுப்பப்படும். கலந்தாய்வுக்கு பின்னர் ஆகஸ்ட் 20 வகுப்புகள் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கான மற்றும் ஒரு மைல்கல். பிரதமர் நரேந்திர மோடி சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பத்திரமாக பூமி திரும்பிய இந்திய விண்வெளி வீரர் சுபன்ஷு சுக்லாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது அர்ப்பணிப்பு தைரியத்தால் பல கோடி மக்களுக்கு சுபன்ஷா சுக்லா ஊக்கமளித்துள்ளார் என தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ககன்யான் திட்டத்தை முன்னெடுக்கும் பணியில் மற்றும் ஒரு மைல்கல் இது எனவும் கூறியுள்ளார். 5.36 லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் சைக்கிள். நடப்பாண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு 193 கோடியில் டெண்டர் கோரியுள்ளது. இந்த ஆண்டு +1 படிக்கும் பிசி 1,91,788 மாணவர்களுக்கும், பிசிஎம் மற்றும் எம்பிசி மாணவர்கள் 1,82,263 பேருக்கும், எஸ்சி எஸ்டி 1,56,467 பேருக்கும், மற்றவர்கள் 6,267 என 5.36 லட்சம் பேருக்கு சைக்கிள் வழங்கப்பட உள்ளன. இந்த சைக்கிளில் தமிழ்நாடு முதலமைச்சரின் மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் 2025-26 என்ற லோகோ இடம்பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன. 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ். பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டி 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 45 நாட்களுக்குள் குறைபாடுகளை சரி செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வக குறைபாடுகள், நூலக குறைபாடுகள் உள்ளிட்ட குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. 5% ஊதிய உயர்வு. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தில் தொகுப்பூதிய ஊழியர்களுக்கு 5% ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் அறிவித்துள்ளார். சிவில் பொறியாளர், தரவு பதிவு அலுவலர் உள்ளிட்ட தொகுப்பூதிய ஊழியர்களுக்கான 5% ஊதிய உயர்வு நடப்பாண்டு ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் தெரிவித்துள்ளார். தொகுப்பூதிய ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.